ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு நேரம் எக்ஸாமுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ தமிழுக்குலாம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி ஷார்ப்பாக 7:15 இன்றைக்கி ஈவினிங் லைவ் இருக்குது. ஒன் ஷாட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். எல்லா டாப்பிக்கும் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2023 நடந்த சப்ளிமெண்ட்ரிக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த இயருக்கு நீங்கள் இதை மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் தமிழுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணிடுறேன். தயவு செய்து எல்லாமே அது ஒன்ஸாக போய் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் புக் பேக்குக்கான குயிஸ் லிங்க் இருக்குல்ல, ஆன்லைனில் குயிஸ் லிங்க் நான் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 1 மார்க் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக தான் அது மெயினாகவே நான் அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த 15 1 மார்க் இதில் உள்ள ஒன் வேர்ட்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ பார்க்குற எத்தனை பேர் இந்த 15 1 மார்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 3 செட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வேறு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். இன்றைக்கி லைவில் மீட் பண்ணலாம். ஷார்ப்பாக ஒரு 7 o'clock to 7:15 PM ஒரு லைவ் இருக்கும். மறக்காமல் அந்த லைவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட் ரிவிஷன்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபைனல் ரிவிஷன்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் தமிழுக்கு. ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேப்பர் பர்சன்டேஷனாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் எழுதணும், ஆர்டர் வைஸ் எழுதணும், நீட்டாக எப்படி எழுதணும், நெடிவ்னா எப்படி எழுதணும், பிழைகள் இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்றத ஃபுல்லாக ஃபைனல் ரிவிஷன்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் உட்பட எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் இன்றைக்கி லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே 1 மார்க்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது அந்த 15 1 மார்க்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நம்ம பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அண்ட் இந்த வீடியோ எடுத்து முடிச்சோன்னா உங்களுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும், வச்சுருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துட்றேன். நான் சொன்ன மாதிரி அதுவும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஃபஸ்ட் எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.